ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மஜோகமே ஓகே நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க ரைட் ஓகே இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே கைஸ் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆர்க்குள்ளே வந்திருக்கோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸை நம்ம வந்து எப்பயோ முடிச்சிருக்க வேண்டியது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டோம் ஓகேவா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு ரைட் ஓகே ஸோ நம்ம கடைசியாக எங்கே விட்டுருப்போம் அப்படின்னா எனக்கே தெரில எங்கே விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நம்ம லைவ் போட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமேட்டு அப்படியே விட்டாச்சு ஸோ நம்ம இந்த பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஆக்டிவேட் எடுக்கிற மாதிரி வரும் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஏரியா பக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல இருக்க ஒரு ஆக்டிவேட்டை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சில புது டைனோஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த புது டைனோஸ்லாம் ஸ்பான் ஆயிருக்குமான்னு தெரியல நம்ம ரேண்டமாக சுற்றி பார்ப்போம் ஸ்பான் ஆச்சுன்னா அதெல்லாம் நம்ம வந்து டேம் பண்ண ட்ரை பண்ணலாங்க சரியா சரி ரைட் ஓகே சார் என் உடம்புல இப்போ என்னென்ன டைனோ இருக்குது ஸோ ஐ திங்க் காச்சா போதும்னு நினைக்கிறேன் ஸோ காச்சா வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க ஆக்டிவேட் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க சரியா ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்னோ ஏரியாவுக்கு போனோம்ல ஸ்னோ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இந்த பக்கத்தில் இருக்குது நம்ம இப்படியே போயிடுவோம் ஓகே கிளம்ப வேண்டியதான் ஸோ கடற்கடக்கான நம்ம போயிட்டு ஆக்டிவேட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஆக்டிவேட் வேறு சம்டைம்ஸ் வந்து ஸ்பான் ஆகாது அந்த டைமில் வந்து கேம் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணி வரணும் லாஸ்ட் லைவ்லேயே அப்படி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகேவா ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படி பண்ணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும் இருங்க இங்கே ஏதோ புது டைனை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது இவனுங்க தான் இருக்கானுங்க ஐயோ அப்போ புது டைன் எதுவும் ஸ்பான் ஆகலையா இல்லையே ஆயிருக்குமே ஒருவேளை ஸ்டோரி மேப்பில் அதெல்லாம் ஸ்பான் ஆகாதோ ஓ இருக்கு மியூட்டேஷன் ஆன மாதிரி இங்கே ஒன்று இருக்கு பாருங்க ட்ரைக்கு கரெக்டு ட்ரைக்கு ஸ்பான் ஆயிருக்கு கேஸ் ஆனால் புது டைனோல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்கேம் டைனோ மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் ஆன மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ஓகே ஆனால் இந்த ட்ரைக்கு ஏதாவது ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்கான்னு தெரியல ஸோ இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆக்டிவேட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் டோருக்கு பார்த்தீங்களா ட்ரைக்கு ஏய் நல்ல லெவலில் வர இருக்கே பார்க்குறதுக்கு அப்படியே புலி மாதிரி இருக்குல்ல அப்படியே உள்ளவாங்க ஆமாம் அப்படியே தான் கேஸ் இருக்கு தெரிஞ்சு இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்குமான்னு தெரில இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஐயோ எவனா இங்கே சம்பவம் பண்ணுறான் ஓடு 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 பறந்துரு இழப்போ எங்க போனாலும் இவனுங்க வேற நம்மள டார்ச்சர் பண்றானுங்க சரி ரைட் ஓகே நம்ம வந்த வேலையை பார்ப்போம் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா அதான் இருக்குமான்னு பார்த்தா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல இந்த கேவ் இங்கே தான் இருக்கும் அப்படியே ஓரமாவே போகலாம் இங்க பாருங்க மெட்டல் ட்ரைக்கு டெக்கு ஆக்சுவலி இதில் டெக்கு ஸ்பான் ஆகிறது கொஞ்சம் ரேர் தான் நினைக்கிறேன் இல்லை மோடுனால ஸ்பான் ஆச்சானும் தெரியல ரொம்ப லெவல் கம்மியாக இருக்குது அதனால வேணாம் கொஞ்சம் ஹை லெவலாக இருந்தால் கூட பிடிக்குது ட்ரை பண்ணலாம் ஓகே ஸோ ஃபைனலாக இந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகமே வருது காய்ச்சா பிடிக்கிறதுக்காக எவ்வளோ கதற இருப்போம் இந்த இடத்துல நம்ம ரெக்ஸு சரியான லெவலு மேல் ரெக்ஸு 120 ரைட்டு இங்கே பாருங்க எவோ கிகண்டோசாரஸ் புதுடேனோ மாட்டிக்கிச்சு கைஸ் இதுக்கு 20 லெவலா ஓகே இதுவும் பார்க்கறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிப்போம் ஆக்டிவேட் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு பிடிக்க ட்ரை பண்ணுவோம் வேணாம் கடிக்க முடியான்ட்டான் நம்ம அப்படியே மேலே போயிடல வாங்க இந்த இடத்துல எவனோ இருக்கான் இங்கே பாருங்க காச்சாவும் இருக்கான் இங்கே லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது சரி ஓகே நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு கைஸ் நம்ம காச்சா எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடலாம் வாங்க ஐ திங்க் காச்சா நம்ம கிட்ட இருக்கிறதுனால ஆக்டிவேட் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி ஏன்னா வச்சுக்கலாம் இந்த இதுக்குள்ள புலோவியா இருப்பான் பார்த்தீங்களா ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அட்டாக்கே பண்ண மாட்டான் அது ஒரு நல்ல விஷயம் ஐயோ ஆனால் இது ரொம்ப கெட்ட விஷயம் இந்த இதில் எவ்வளோ டேட் பேர் ஐஸ் பேர்லாம் வேறு இருக்கு ஐ திங்க் இது ஐஸ் பேர் இல்லை போலார் பியர் சம்பவம் பண்ணுறான் பாருங்க வேற லெவலு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா கதற விட்றானுங்க நம்மள எல்லாம் உள்ள ஹை லெவல் கைஸ் டேரெக்டாக உள்ள ஓடிடலாமா இல்லை வந்து எல்லாரையும் கில் பண்ணிட்டு போயிடலாமா ஐ திங்க் எல்லாத்தையும் கில் பண்ணிட்டு போகிறதா எனக்கு கொஞ்சம் பெட்டரான வழின்னு தோணுது எல்லாரையும் போட்டு தள்ளு சாவடா எட்டி சாவடா அவ்வளோதான் காலி முடிஞ்சிடுச்சு எவ்வளோண்டு கைஸ் எவ்வளோ புலோவியா இருக்கு பாருங்களேன் இங்கே நம்ம இது காச்சாவை தவிர வேற ஏதாச்சும் டைனோவில் வந்ததுன்னு வச்சுக்கலாம் நம்ம கதையை முடிச்சு விட்ருப்பானுங்க நம்ம காச்சா செம்ம ஃபுல் பூஸ்டில் இருக்காங்க கைஸ் பாருங்க டேமேஜ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் ஃபுல் பூஸ்ட் இப்போ ரோர் பண்ணோம் அவ்வளோதான் பூஸ்ட் எல்லாம் போயிடும் ஓகே ஐ திங்க் ரொம்ப வேணாம் டைரெக்டாக நம்ம வந்து கில் பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் இங்கே இருக்க எல்லா பீஸையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளு சாவு இந்த எட்டிக்கு என்ன ஹெல்த் ரொம்ப அதிகமானா இவ்வளோ நேரம் நிற்கிது ஓகே போயிடலாங்க நம்ம இங்கே இருக்க தேவையில்ல ரொம்ப நேரம் இருந்தோம்னு வச்சுங்களேன் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் போயிடலாம் வாங்க
வேற இருட்டா இருக்குது. இது வேற எடுத்துட்டு வரல. சரி காமா கூட போட முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிங்க கைஸ். நம்ம எடிட் பண்ணும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுத்துக்கிறேன் நான். போடா போடா போடா. ஐயோ லாக் பண்ணிட்டானுங்களே. சாவு. செத்து தொலைங்கடா. செத்து போடும். செத்து போ. இல்ல ஆக்டிவேட் எங்க இருக்குன்னே தெரியல. நானே மறந்துட்டேன். போகும்போது தான் தெரியும். நம்ம வாங்க உள்ள ஃபுல்லா போய் பார்ப்போம். அப்புறம் எங்க ஆக்டிவேட் இருக்கு நம்மளுக்கு அப்புறம் தெரிய வந்துடும். ஐ திங்க் இந்த ஓரத்துல எங்கேயாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்படியே உள்ள போயிடலாம் வாங்க. அவ்வளவுதான் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க எங்கேயாச்சும் ஆக்டிவேட் நம்மளுக்கு கிடைக்கும். எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. நான் இதுக்கப்புறம் தேடணும் ஆக்டிவேட் எங்க இருக்குன்ட்டு. ஐ திங்க் ஆக்டிவேட் இந்த இடத்துல மேல எங்கேயாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஓகே ஐ திங்க் பாதி தூரம் வந்துட்டேன். இதுக்கு மேலே எங்கேயாச்சும் ஆக்டிவேட் இருக்குமான்னு தெரியல. இவங்க வேற டேர்பியர் வந்துகிட்டே இருக்கு. எவ்வளோண்டு இந்த இடத்துல கொசன்னு இருக்குது. ஓ அடிச்சு நொறுக்கு. காச்சாவோட பவர் பாருங்க. கீழே ரெட் கலர்ல ஃபுல்லா இருக்குது. ஒரு பெரிய சர்க்கிளே அடிச்சுட்டு வந்துட்டேன். பாஸ் ஃபைட் நடக்கிற இடம் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஓகே பாஸ் ஃபைட் நடக்கிற அந்த இடத்துக்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான். சரி இருங்க இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் மீதி பார்த்துப்போம். நான் சுத்தமா இல்லை கைஸ். எவ்வளோ பேர் வரானுங்க பாருங்க இங்க. அப்படியே ஒரு திரும்ப கடின்னு அடிச்சு இங்க இருக்க எல்லா பீஸையும் போட்டு தள்ளுவோம். பூஸ்ட் ஏற்றிக்கலாம் மறுபடியும். பாருங்களா பூஸ்ட் ஏற்ற இவனுக்கு டேமேஜ் எவ்வளோ கொடுக்குறான்ட்டு. போடு. இந்த கேவே இன்னைக்கு கரெக்டாக இருக்கும். செத்துப்போ. அவ்வளோதான் முடிச்சிட்டேன். இங்கே 2 பீஸ் வரானுங்க பார்த்தீங்களா. யார் இவன்? டேர்பியர் தான் நினைக்கிறேன். டேர்பியரா? செத்துப்போ டேர்பியர். ஒரு கடியில் இவனுங்கெல்லாம் கொல்லணும். தோருக்கு பாருங்க ஆர்டிஃபேக்ட். ஓகே சூப்பரு. எடுத்துட்டேன். நான் மேலே எங்கேயாச்சும் இருக்கும்னு நினச்சேன். பட் நல்ல விஷயம் என்னன்னா பக்கத்துலேயே இருக்கு. இருங்க இந்த பீஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவோம். செத்துப்போ. நம்ம இப்போ கீழே இறங்கணும்னு வச்சுக்கலாம். காச்சாவில் இருந்தே உடனே கடிக்க ஓடி வந்துடுவானுங்க. அதுக்கு நம்ம இங்கே இருக்கோம் எல்லாரையும் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். செத்துப்போ. லெவல்லாம் பயங்கரமா இருக்குது. அவ்வளவுதானா? வேற எவனும் இல்ல. தைரியமா இறங்கலாமா? ஓகே இறங்கிடுவோம். சூப்பர். ஆக்டிவேட் எடுத்தாச்சு. ஆக்டிவேட் எடுத்த உடனே இந்த இடம் ரொம்ப இருட் ஆயிடுச்சு. ரைட் ஓகே நம்ம இந்த இடத்த விட்டு இப்ப நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஓகே சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2வது ஆக்டிவேட்டையும் நம்ம வந்து எடுத்தாச்சு. இன்னொரு ஆக்டிவேட் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டுக்குள்ள கேவுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். சார் அதையும் பார்த்து எடுத்துடலாமா? ரொம்ப டைம் எடுக்குமோ? ஓகே நம்ம 2 ஆக்டிவேட் எடுத்துட்டோம். இதுக்குள்ள தேவையான ஐட்டம் மட்டும் எடுத்துக்கிட்டே மற்றபடி எல்லாத்தையும் தூக்கி போட்டுற வேண்டியதான். இதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் தேவையில்லாத ஐட்டம் தான் இருக்கு. ஐடு ஃபர்ரு மீட்டு. ஓகே மற்றதெல்லாம் வேஸ்ட் தான். அது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில தான் போடணும். அது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுருவோம். இந்த மேப்ல இருக்க ஆக்டிவேட் எல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கும் கைஸ். இருக்கிற எல்லா மேப்போட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் இருக்க ஆக்டிவேட் தான் பார்த்தீங்கன்னா பங்கம். பாருங்களேன் எல்லாம் சூப்பராக இருக்கும். டீட்டெயில்டிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த ஸ்க்ராட்சு இந்த மாதிரி இந்த ஆரோ பறக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல. 2 எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன். நம்ம அந்த இடத்துல எவால்வ் கிகா பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பிடிக்க போகிறோம். ஸோ அதை பிடிக்கிறதுக்கான ட்ராப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். அவனை பிடிக்கிறதுக்கு எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். வேற ஏதாச்சும் செஞ்சு வச்சிருக்கனா? மெட்டல் டோரு ஒரு 6 இருக்கு. ஸோ எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஒரு 10 ட்ராப் ரெடி. இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிஃப்ட்டு ஆக்சுவலி ஆட்டடா நம்மள்ட்ட 2 இருக்கா ஆக்டிவேட் ஆஃப் கேஸ். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கட்டும். எப்படியும் நம்மளுக்கு அடுத்தடுத்த இதுக்கு தேவைப்படும். அது இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்கு. ஸோ இதை கூட நம்ம வந்து குக் பண்ணணும்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும். அது பேர் என்னது லூட் கிடைக்கும். ஆனால் அது எப்படி குக் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. சரி ஓகே இதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். நான் ஃப்ரீ டைமில் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வீடியோவில் காட்டுறேன். சரி எஸ் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எவால்வ் கிகாவை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க போவோம். அவன் நம்ம இப்போ முடிச்சிட்டாங்க எஸ். ஓடியா அடிச்சிட்டான். அவன் கிடச்சானும் பிரச்சனை கிடையாது. கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவேன். ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக காச்சாவத்திக்கு ஓரந்து கட்டியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிகாவை உள்ளே எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு ஹை லெவல் ட்ரக்ஸ் இருந்துச்சுல்ல. ஸோ அவனை முடிஞ்ச வரைக்கும் இது இருக்காங்க கைஸ். என்ன கைஸ் குறுகுறுன்னு பார்க்குறான். அப்படியே அசையாம நின்றுமா. ஐயோ பூச்சி கடிக்க வந்துட்டான். விட்டா கொண்டிருப்பாங்க கைஸ். அவன் கடிக்கிறானா அவன்.
ஏய் யாரு கைஸ் இவன்? ஓகே இந்த இடத்துல 55வது லெவல் லக்ஸா? ஏய் அதிக லெவல்ல பார்த்தோம்ல. இந்த இடத்துல இருக்கு 150. 150 பிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கிகாவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப் பண்ணி ஆகணும். கிகாவை நான் ட்ராப் பண்ணோம்னா இங்க இருக்க இந்த கிரீச்சர்லாம் போட்டு தள்ளணும். ஓகே ஸோ அந்த வேலையை பார்ப்போம் வாங்க. ஓகே ஸோ இவனை யூஸ் பண்ணி இங்கே இருக்க எல்லா கிரீச்சர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். ஸோ நம்ம ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட் பண்ணிவிடுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் சேஃப்டியான இடம்னு நினைக்கிறேன். ஓகே 2 கரெக்டாக தானே போடுறேன். அப்புறம் சம்பவம் ஆகிட போகுது. ஓகே ஸோ இது இப்போ டேரெக்டாக அது உள்ளே வரும்போது நம்ம கடைசி கேட் இந்த இடத்துல மட்டும் போட்டு அடைச்சிட்டுனா முடிஞ்சிடுச்சு. ஓகே இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து ட்ராப் ரெடி பண்ணிடுறேன். ஓகே ட்ராப் ரெடி. இப்போது கிகாவை மட்டும் எடுத்து வந்து உள்ளே விட்டால் போதும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பீஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் போட்டு தள்ளிடுறேன். அவ்வளோதானா? ஏரியா சூப்பர் ஃப்ரீயாக இருக்கா? ஸோ இந்த இஷ்யூஸும் இல்லைல்ல. ஓகேடா உள்ளே வந்துடு நீனு. இதுக்குள்ளே எதாவது நல்ல ஐட்டம்ஸ் இருக்கா? நல்ல ஐட்டம்ஸ் கண்டிப்பாக இருக்குது. சரி கேஸ் அவனை வம்பழுத்து உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னால் ரிட்டர்ன் ஓடி வர முடியுமா? ஓகே ஓகே ஏரோஸ் அடிச்சிட்டேன். ஓட கருமமே போச்சு கைஸ். இவன் வேற உள்ள பூந்துட்டானுங்க. இவனுங்கெல்லாம் யாரா உள்ள கூட்டான்? ஏய் உன்னதான் எல்லாரையும் கொண்டுட்டான். அப்புறம் ஏன்டா ஸ்பான் ஆவனீங்க இந்த இடத்துல? எங்க போனான்னு தெரியல கைஸ் அவன். சரி நான் வேற எப்படியாச்சும் அவனை கூப்பிட்டு வரேன். ஐ திங்க் இங்கே தான் இருக்கான். இவனை இப்போ நான் கூப்பிட்டு வந்தா ரெக்ஸ் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருமோ? கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும் தான் நினைக்கிறேன். ஏய் இங்கே வாடா டேய். அங்கே நாடா வேடிக்கை பார்க்குறேன். இங்கே வாடா டேய். உயிக்கோ வேகமா வரானே. அச்சோ கடிக்கிறான் கடிக்கிறான். ஓடு 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 ஓடு. ஐயோ கொடூரமா துரத்திட்டு வராங்க கைஸ். அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா. உள்ள வந்து மாட்டிக்கடா. அவ்வளோதான் மாட்டிக்கிட்டான். ஐயோ பிளட் டேமேஜ்லாம் ஓப்பியாக கொடுக்குறான். தயவு செய்து திரும்பிடாதரா. அவ்வளோதான் கைஸ் பிடிச்சிட்டேன் கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த ஏரியாவை கிளியர் பண்ணால் மட்டும் போதும். இவனுங்களை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம்? இவன் என்ன ரத்த கலரியா சுற்றுறான்? ஏய் ஏய் ரத்த கலரியா இல்லை, இவன் வினோதமாக இருக்கான். பேக்லேயும் ஆர்க் தெரினோசோரஸா சூப்பராக இருக்கே. கலர் பார்க்குறதுக்கு வெறி வெறியாக இருக்கிறான். ட்ரை தான் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஏய் வாடா டேய். ரத்த கலரியாக இருக்கிற மாதிரி இருக்கான். நைஸு. நல்ல வேலை என்னோட போ வந்து பார்த்தீங்கன்னா அசண்டஸ் போ. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே டோப்பர் ஏற்றுது. இவனுக்கு ஃபாஸ்ட்டாக ஏற்றிடும். பட் அங்கே கிகாக்கு எப்படின்னு தெரியல. அவ்வளோதான் லாஸ்ட் அடி. அடிக்க தேவையில்லன்னு நினைக்கிறேன். அதுவே ஏறிடும். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு கைஸ். ஓகே இருங்க இருங்க. இப்போ ஃபீல்டு கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது. செத்துப்போ 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 செத்துப்போ. ரைட் ஓகே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே நான் இது மேலே ஏறி நின்றுக்கிட்டே இவன் மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறேன். இவனுக்கு ஒன்றும் டோப்பர் அவ்வளோ அதிகமாக இல்லை. கிகா அளவுக்கு இல்லை. பட் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் இருக்குது. கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? ஏய் இன்னும் டோப்பர் ஏறல. ஓ மை காட். நாக் அவுட் டேமபிள் தான் இருக்குது. இவனை எப்படி டேம் பண்ணப்போ? வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா டேமிங்க்கு? என்ன கேஸ் இது? டோப்பர் சுத்தமாக ஏறல. இவன் டேமிங்க்கு வேறு ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கானு தெரில. எவோ கிகண்டோசோரஸ் கேனன் மாதிரி வச்சு டோப்பர் ஏற்றணுமா? ஏய் கடிச்சிடாத கடிச்சிடாத. அடா பவி ஒரே கடி கடிச்சு உடச்சிட்டானே. இவனை எப்படி? இல்லைனா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் இருக்குது. டைனோவை ஷூட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோப்பர் ஏற்றுவோம்ல. ஸோ அந்த மாதிரி எதாவது மெத்தட் இருக்கான்னு தெரியல. ஓகே நான் அதையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு கன்று மட்டும் செஞ்சு எடுத்துன்னு வந்துடுறேன். ஓகே ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவனை எப்படி டேம் பண்ணணும்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி அவனை கன்று வச்சுலாம் டேம் பண்ண முடியாது. பட் அவனை டேம் பண்ணுறதுக்குனா நம்ம பல டைனோவை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்க ரிப்பீட்டடான டைனோஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஐ திங்க் கிகாவே நான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறேன்.
அப்புறம் வேற என்ன இப்ப இருக்குது? எல்லா ரெக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன். வேற வெலனோசாரஸ்லாம் வெலனோசாரஸ பலி குடுக்கணுமா? எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, நான் காட்சா தெரிய தவிர மத்தபடி எல்லாத்தையும் நான் வந்து பலி குடுத்துருவேன்னு நான் நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்பைனோ கூட நான் வந்து எடுத்துக்கிறேன். ம். மத்தபடி வேற என்ன வேணும்? என் ஆர்மர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆவணும். ஓகே. ஸோ எல்லாமே உள்ள போங்க. ஓகே கைஸ். ஸோ கிளம்புவோமா? ஐ திங்க் அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொன்னு தேவைப்படுது. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொன்னு தேவைப்படுது. அதாவது கிகாவோட ஹார்ட் எங்கேயாச்சும் இருக்குதா? கிகாவோட ஹார்ட் இதுல இல்ல. ஸோ இதுல இதோ இருக்கு. ஓகே. ஸோ ஏன்னா கிகாவோட ஹார்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதில் அப்படி தான் பண்ணியிருக்கானுங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? சரி ரைட். ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ண கிளம்பிடுவோமா? அதுக்கு முன்னாடி ரெக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேடல் இருக்கா நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு டைமில் சேடல் இல்லாமல் கஷ்டமாயிட்டு போகுது. ஐயோ பார்த்தீங்களா சேடலே இல்லை. ஸோ இது எல்லா ரெக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சேடல் வந்து போடணும். ஏன்னா பலி கொடுக்கும் போது நம்ம தப்பிச்சு ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்கணும்ல. ஸோ கிகாவுக்கு சேடல் இருக்கா? இந்த கிகா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். கிகாக்கே சேடல் இல்லையா? ஓ மை காட். ஓகே. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஹெல்த் கொஞ்சம் அதிகப்படுத்திடுறேன். ஓகே. ஏன்னா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் சாக்ரிஃபைஸ் தான் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் ஹெல்த் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நிறையவே இருக்கட்டும். ஏன்னா இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த டைனோ நான் டைம் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமில் வந்து டைம் பண்ண போகிறேன். பட் நம்ம பண்ணுற இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆச்சுன்னா ஓகே நல்லாயிருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஐ திங்க் டெக்ரெக்ஸ் எனக்கு தெரிஞ்சு வேணான்னு நினைக்கிறேன். டெக்ரெக்ஸு நீ வேணாம், நீ உள்ளே போயிடு. ஸோ நார்மலாக இருக்க டைனோ மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம் இந்த விஷயத்துக்கு. ஸோ 3 ரெக்ஸு சடல் செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கிகா சடலும் செஞ்சுக்கிறேன். கிகா சடல் அன்லாக் பண்ணனான்னு தெரில எனக்கு. கிகாவோட சடலையும் பார்த்தீங்கன்னா நான் அன்லாக் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுக்கலாம். ஓகே. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிப்போம். மேக்ஸ் லெவல் ஆர்மர் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கும். பட் ஆனால் என்கிட்ட இப்போ மேக்ஸ் லெவல் ஆர்மர் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இருக்கிறத வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் ஓட்டி ஆகணும். சரியா? சரி ரைட். ஓகே எஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிடலாம் வாங்க. ஓ மை காட் யாரா அவன்? ஏய் 120 லெவல் ட்ரக்ஸு ஏன்டா இப்படி பண்ணுறேன்? நான் பிடிக்கலான்னு நினச்சேன்டா. ஐயோ கடிக்க வரான். இவனை பிடிக்கணும்னு பார்க்குறேன். இவனை கொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இருங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு வச்சுங்களேன். ஸோ அவன் கிகா இருக்கான் பார்த்தீங்களா? ஸோ அந்த கேஜிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். டோப்பர் ஏறுச்சு அப்படின்னா அப்படியே வச்சு பிடிச்சிடலாம். டோப்பர் ஏறலைன்னா அந்த சுற்றி நம்ம கேட்டு போட்டோம்ல. ஸோ அந்த எல்லா கேட்டையும் பார்த்தீங்கன்னா உடச்சு விட்றலாம். ஓகே. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஏதாவது ஒரு ரெக்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே ரெக்ஸு வெளியே ஓடியா. ஓ இப்போ நான் கடிக்க வைக்கணும். ஸ்மெல் பண்ணுறான். அனிமேஷன்ஸ்லாம் ஓபி. நம்மளை சேலஞ்ச் பண்ணது மேலே பார்த்தீங்களா தெரிஞ்சுதா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை திருப்பி என்ன கடிடாது? டோப்பர் ஏறுதா? சூப்பர் கைஸ். டோப்பர் ஏறுது. இப்படியே நம்ம வந்து அடி வாங்கினா மட்டும் போதும். போட்டு கடிக்கடின்னு அடிக்கிறான் பாருங்க அவன். டோப்பர் ஏறுது. இதோட டைமிங் மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சுல்ல. நான் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை லெவலாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ஓரமாக போய்க்கலாம். கடிடா நல்ல கடிடா. ரத்தம் வர கடிடா. ஓடு டேமேஜை பாருங்க. ஒரு கடியில் இவ்வளோ டேமேஜ். இப்போ இவ்வளோ நேரம் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ரெக்ஸ் வேற பாதி ஹெல்த் இருக்கு கைஸ். ஐயோ கொஞ்சம் பார்த்து தான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ரெக்ஸுக்கு ஃபீட் பண்ணுமோ? இருங்க நான் ரெக்ஸுக்கு ஃபீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐயோ என்னதான் பண்ணாலும் ஹெல்த் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கே. ஒரு ரெக்ஸு தவிர வேற ஏதாச்சும் எடுத்துருக்கலாமோ? கொன்றாதரா என்ன கொன்றாதரா. பிளட் டேமேஜ் மோசம். டோப்பர் ஏறிச்சா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் டோப்பர் ஏறிடும் கைஸ். இன்னும் கொஞ்ச நேரம். ரெக்ஸ் தாக்குப்படிடா. செத்துறாதரா. அவ்வளோதாங்க கைஸ், முடிஞ்சிடுச்சு. ரெக்ஸு கதையும் முடிஞ்சிடுச்சு. அதுவும் நாக் அவுட் ஆயிடுச்சு. நைஸு. ஏய் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதுவாகுது? நான் இதை மறந்துட்டேனே. டோப்பர் ஏறணுமே எனக்கு. டோப்பர்
போச்சு 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 போச்சு. என்கிட்ட நெக்கோபெரிஸ் இதை மட்டுமே கொடுத்தா அவனுக்கு கொஞ்சம் டோப்பர் ஏற்ற முடியாது. ஐயோ இதுக்கு டோப்பர் ஏறுமா? கொடுத்துதான் பார்த்தோம். செத்துக்கிட்டு போயிட போகுது. மோசம் கைஸ் மோசம் கைஸ் மோசம் கைஸ். இப்போ நான் என்ன பண்ணுறது? எப்படியாச்சும் இந்த ஃப்ரூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி ஊட்டி எப்படியாச்சும் சமாளி. எவனை கத்துறான். ஐ திங்க் இவன் தான் கத்துறான். ஐயோ ரெக்ஸு ஆடா கருமமே. போச்சு கைஸ். எப்படியும் பார்த்தீங்கன்னா டைமிங் எஃபிஷியன்சி இப்போ சுத்தமாக என்னை விட்டு போகுது. என்கிட்ட தெரி இருக்குமே. தெரியுங்க. சூப்பர் டைம் ஆயிட்டான். செம்ம. பார்த்தீங்களா அவன் கத்துறத? ஓபி. சரி அவனை கொன்றாத அவன் எனக்கு வேணும். அவனை டைம் பண்ணலாம் நான் முடிவு எடுத்திருக்கேன். ஆனால் இப்போ கிடையாது, நான் அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன். கைஸ் ஓபி டைமிங் கைஸ் இது. ஆனால் லெவல் கம்மி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. லெவல் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாயிட்டு இருக்கும். மேபி லெவல் அதிகமானதையே நான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏய் யார் இவன்? நீ எப்படா இங்கே வந்த? எப்படி கேஸ் வந்தான் அவன் இங்கே? மலை மேலே எப்படி அவன் ஏறினா? மலை மேலே ஏறினா எங்க போனாலும் வருவன்றானா? பத்தியா அவனே ஈஸியாக தள்ளி விட்டேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவனுக்கு சேடல் செஞ்சுட்டு ஸோ என்னோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம் கைஸ். இங்கே இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த சேடலும் செஞ்சுக்கலாம், நம்ம நார்மல் கிகாவோட சேடலும் செஞ்சுக்கலாம். சேடல் செஞ்சுன்னு எனக்கே தெரியல. ஓகே சூப்பர். வாங்க போகலாம். ஸோ கிகாவோட பவரை செக் பண்ணுவோம். இந்த சேடலே பார்த்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ மெல்லி ஹெல்த்து ஆளோட அப்பியரன்ஸே பார்த்தீங்கன்னா சும்மா ஓப்பியாக இருக்குது. ஸோ இப்போ அட்டாக்ஸ் எல்லாம் செக் பண்ணிடலாமா? அடப்பாவி நடந்தாலே ஸ்டாமினா குறையுது. ஸ்டாமினா அப்பனா எனக்கு கொஞ்சம் நிறைய வேணும். ஸ்டாமினா ஏற்றிட்டேன். ஓடு அனிமேஷன் சும்மா தாறு மாறு. ஓகே லெஃப்ட் கிளிக்கு ஜஸ்ட் ஒரு நார்மல் பைட். இல்லை நார்மல் பைட்லாம் கிடையாது, ஓபியான பைட்டு தான். இங்கே கத்துறதுல பின்னாடி மரமே உடையுது. அப்போ ரைட் கிளிக்கில் ரோர் பண்ணுறது செம்ம. சீல என்னாச்சு? சீல வந்து பார்த்தீங்கன்னா பதுங்கி போகிறதுக்கா குனிறாங்க சீல. சரிங்க சி எழுத்திட்டு எதாவது பட்டன் எடுத்துனா எதாவது ஆகுதா? இல்லை ஆக்சுவலி சி வந்து பார்த்தீங்கன்னா பதுங்கி போகிறதுன்னு நினைக்கிறேன். இசட்ல எதுவும் இல்லை. கியூவில் எதுவும் இல்லை. ஆர்லையும் இல்லை. கண்ட்ரோல் ஆல்ட்டு எக்ஸட்டு ஜஸ்ட் அவ்வளோதானா? பெருசாக எந்த பவரும் கிடையாதா? என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? டேமேஜ் திடீர்னு அதிகமாக பண்ணுறான், திடீர்னு கம்மியாக பண்ணுறான். அது என்ன கதைனே தெரில. சூப்பர் ஸ்லோவாக நடக்கிறான். பிளட் டேமேஜ் கொடுக்குறான், அது ஒரு நல்ல விஷயம். பட் ஸ்டாமினா செம்ம ஓப்பியாக குறையுது. டேமேஜ் கொஞ்சம் கம்மி தான், பட் ஆனால் பரவாயில்ல. ஸோ இவன் லெவல் கம்மி தானே, கொஞ்சம் ஹை லெவல் டைனோவாக இருந்தால் மேபி டேமேஜ் நம்மளுக்கு நிறைய கிடைக்க சான்சஸ் இருக்குது. சரி கேஸ் ஓப்பி தான் கேஸ். இவன் சும்மா சொல்ல முடியாது, நல்ல ஒரு பர்ஃபெக்டான டைனோ தான் இவனும். சண்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேடெல்லாம் பார்க்கறதுனால அனிமேஷன்லாம் செம ஓப்பியாக இருக்குது. அப்படியே நிஜமாலுமே டைனோஸ் எப்படிலாம் அனிமேஷன் கொடுக்குமோ ஸோ அந்த மாதிரியான அனிமேஷன்லாம் இது கொடுத்துருக்கானுங்க. ஸோ நடக்கிறது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம ஓப்பியாக இருக்குது. வெயிட் அதிகமாக இருக்குது, அதனால தான் பார்த்தீங்கன்னா இவன் பொறுமையாக நடக்கிறான். இவனுக்கு வெயிட் நான் இன்னும் கொஞ்சம் கொடுத்தேன்னா இன்னும் நல்லா சூப்பராகவே நடப்பான். இவனோட டேமிங் மெத்தடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாகவும் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம புதுசாக ஒரு சில மோட்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட ஒரு சில டைனோஸோட டேமிங் மெத்தோட இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டைனோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சரியா? சரி கைஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.